Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவின் கின்சல் ஹைப்பர்சானிக் மிசைல்களை விட பிரம்மோஸ் மிசைல்கள் மிக சிறப்பா செயல்படுவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியட் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி உக்ரைன்ல மிக முக்கியமான இலக்குகளை தாக்கி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. மற்ற ரஷ்ய தயாரிப்பு மிசைல்களை விட பிரம்மோஸ் மிசைல்கள் மிக சிறப்பா செயல்படுவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் என்ன, எப்படி இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியல, ஹைப்பர்சானிக் மிசைல்களை விட பிரம்மோஸ் மிசைல்கள் எப்படி சிறப்பா செயல்படுது, உக்ரைன் ரஷ்யா போர்ல பிரம்மோஸ் மிசைல்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பலாம். அதற்கான விடை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய வரும். உங்களுக்கு டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான டாபிக்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நாங்க தினம் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு சமீபத்துல பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சிஇஓ ஸ்புட்னிக் செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில பிரம்மோஸ் மிசைல்களுக்கு தற்போது மிகப்பெரிய அளவுல டிமாண்ட் இருப்பதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பிரம்மோஸ் மிசைல்களை தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட 70 முதல் 75% உள்நாட்டு பாகங்களை கொண்டே பிரம்மோஸ் மிசைல்களை உருவாக்குறோம். சமீபத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்திய கடற்படைக்கு பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய கடற்படை $2.5 பில்லியன் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா பிரம்மோஸ் மிசைலோட ப்ரொடக்ஷனை பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்காங்க. இப்படி அதிகமான ஆர்டர்கள் வர்றதுனால பிரம்மோஸ் மிசைல்களை தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி அதிக எண்ணிக்கையில பிரம்மோஸ் மிசைல்களை தயாரிப்பதற்கு காரணம் உள்நாட்டு டிமாண்ட் மட்டும் கிடையாது. உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பிலிப்பைன் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கினாங்க. பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல்களை தென் சீன கடல் பகுதியில சீன கடற்படைக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக மிகப்பெரிய அளவுல வாங்கியிருக்காங்க. சமீபத்துல கூட பிரேசில் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தோனேஷியா, வியட்நாம், மலேசியா, ஈஜிப்ட் போன்ற பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டிமாண்ட் உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் ரஷ்யா ஓனெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர்சானிக் மிசைலை யுத்த களத்துல பயன்படுத்தி யுக்ரைனுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த ஓனிக்ஸ் மிசைல பேஸா வச்சுதான் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பழைய ஓனிக்ஸ் மிசைல்ல இருந்து பல முன்னேற்றங்களை செஞ்சுதான் பிரம்மோஸ் மிசைல உருவாக்கி இருக்காங்க. அப்படி முன்னேற்றம் செய்யப்படாத ஓனிக்ஸ் மிசைலே உக்ரைன் ரஷ்யா போர்ல இவ்வளவு சிறப்பா செயல்படுதுன்னா பல அப்கிரேடுகள் செய்யப்பட்ட பிரம்மோஸ் மிசைல் எவ்வளவு சிறப்பா செயல்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல உக்ரைன் ராணுவத்தோட ஜெனரல் ஸ்டாஃப் ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டிருக்காரு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ரஷ்யாவின் ஓனிக்ஸ் மிசைல் பல முக்கியமான தாக்குதல்களை மிக துல்லியமா நடத்தி இருப்பதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் பயன்படுத்தி வரும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி ஓனிக்ஸ் மிசைல் இலக்க தாக்கி இருக்கு. உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால 5.7% தான் ஓனிக்ஸ் மிசைல இன்டர்செப்ட் செய்ய முடியும். ஓனிக்ஸ் மிசைல் தவிர KH-22 இஸ்கந்தர் எம் போன்ற மிசைல்கள் தான் மிக குறைவான அளவுல உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யாவின் மற்ற ஹைப்பர்சானிக் மிசைல்கள் கூட உக்ரைனால் மிக எளிதா சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா KH-35 மிசைல உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் 6.67% சுட்டு வீழ்த்தி இருக்கு. அதுவே கின்சல் ஹைப்பர்சானிக் ஏரோ பாலிஸ்டிக் மிசைல 22.23% சுட்டு வீழ்த்தி இருக்கு. இஸ்கந்தர் K ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல 37.62% தாக்கி அளிச்சிருக்கு. காலிப்ரி க்ரூஸ் மிசைல 49.55% உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கு. இப்ப நான் சொன்ன பல மிசைல்கள் உலகின் தலை சிறந்த மிசைல்கள் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவை. ஆனா ஒரு யுத்த களத்துல இந்த மிசைல்கள் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கு. ஆனா பழைய தொழில்நுட்பம் கொண்ட ஓனிக்ஸ் மிசைல் யுத்த களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள்
தற்போது இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓனிக்ஸ் சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல டெவலப் செய்தது ரஷ்யாவின் என்பிஓ மெஷினோஸ்டோனியா நிறுவனம். இந்த மிசைல முதற்கட்டமா போர்க்கப்பல்களை தாக்குவதற்காக ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க. காலப்போக்கில் கிரவுண்ட் டார்கெட்டுகளை தாக்குவதற்கும் இந்த மிசைல்களை ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அதிக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை மீறி ஒரு தாக்குதலை நடத்தணும்னா ரஷ்யா இந்த ஓனிக்ஸ் மிசைல அதிக அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. முதல்ல போன வருடம் மார்ச் மாதம் இந்த ஓனிக்ஸ் மிசைல உக்ரைன் ரஷ்யா போர்ல பயன்படுத்தினாங்க. அதாவது பிளாக் சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒடிசா துறைமுகத்தை தாக்குவதற்கு இந்த மிசைல பயன்படுத்தினாங்க. அந்த துறைமுகத்தில் இருந்த ஒரு ஆயுத கிடங்கின் மீது ஓனிக்ஸ் மிசைல பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல அந்த ஆயுத கிடங்கு இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டது. ரஷ்யா இந்த ஓனிக்ஸ் மிசைல மிக முக்கியமான இலக்குகளை தாக்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் குறிப்பா உக்ரைன் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மிசைல்களை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. சமீபத்தில் பேட்டியளித்த உக்ரைன் ஏர்போர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் ஓனிக்ஸ் மிசைல்கள் தங்களுக்கு மிகப்பெரிய டெக்னிக்கல் சேலஞ்ச கொடுப்பதா அவர் சொல்லியிருக்காரு. ஓனிக்ஸ் மிசைல்களை பெரிய டார்கெட்டுகள் மீது பயன்படுத்தும் பொழுது தங்களால அந்த மிசைல்களை தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மிசைல தடுக்க முடியாததற்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த மிசைல்கள் 3000 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல அதிவேகமா பறந்து சென்று தாக்குதல்களை நடத்துது. இந்த வேகத்தினாலையும் இந்த மிசைல்களை இன்டர்செப்ட் செய்வது மிகவும் கடினம். ஆனா இந்த மிசைலை தடுக்க முடியாம இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதாவது இந்த மிசைல்கள் சி ஸ்கிம்மிங் செய்யக்கூடிய மிசைல்கள். சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது மிசைல் டார்கெட்டை நெருங்கும் பொழுது டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல இந்த மிசைல் தரையில் இருந்து 10 முதல் 15 மீட்டர் அப்படிங்கிற மிகவும் குறைவான உயரத்துல பறக்கும். அப்படி குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரடார்கள்னாலையும் இந்த மிசைல கண்டுபிடிக்க முடியாது. 3000 கிலோமீட்டர் வேகத்துல 10 முதல் 15 மீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் பொழுது தங்களுடைய பேட்ரியட் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால ஓனிக்ஸ் மிசைல்களை தடுக்கவே முடியல. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மட்டுமல்லாமல் பல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்களையும் மீறி இந்த மிசைல்கள் தாக்குதல் நடத்துது. இதே ஸ்போக்ஸ் பர்சன் சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும் பொழுது ஓனிக்ஸ் மிசைல்களை எதிர்கொள்வதற்கு தங்களுக்கு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை தொடர்ந்து பிரெஞ்சு தயாரிப்பு SAMP-T மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மற்றும் அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உக்ரைன் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மிசைல்களை எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியல. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு தற்போது போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை நிலைநிறுத்திய பொழுது சீனா கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. இதற்கு காரணம் பிரம்மோஸ் மிசைலோட பவர் என்ன அப்படிங்கிறது சீனாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா எல்லைக்கு கொண்டு வந்தவுடன் சீனா கதற ஆரம்பிச்சாங்க. ரஷ்ய தயாரிப்பு ஓனிக்ஸ் மிசைலோட ஒரு டெரிவேட்டிவ் தான் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்கள். இந்தியால இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதியோட பேரையும் ரஷ்யால இருக்கக்கூடிய மோஸ்குவா அப்படிங்கிற நதியோட பேரையும் இணைத்து பிரம்மோஸ் அப்படின்னு இந்த மிசைலுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் பேர் வச்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல இந்தியால பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனம் பிரம்மோஸ் மிசைல முதல்ல இந்தியா வாங்கினதுல இருந்து பல அப்கிரேடுகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா பிரம்மோஸ் மிசைலோட தாக்கும் தூரத்தை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்காங்க. தற்போது இந்தியாவிடம் உள்ள பிரம்மோஸ் ER மிசைல்கள்னால அதிகபட்சமா 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்கள்னால 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல இந்தியா தன்னுடைய முப்படைகளையும் இணைச்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல் ஒரு ராம்ஜெட் பவர்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். பிரம்மோஸ் மிசைலோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மிசைல் ஒரு கேனஸ்டர் மிசைல். அதனால இந்த மிசைல்ல வார்ஹெட்களை பொருத்தி ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கிட முடியும். இதன் காரணமா போர்க்கப்பல்கள், சப்மரீன்ஸ், லேண்ட் பேசஸ் போன்ற பல இடங்கள்ல இந்த மிசைல்களை சேமிச்சு வைக்க முடியும். அதாவது தற்போதைய நிலையில பிரம்மோஸ்
பிரம்மோஸ் மிசைல்கள்னால மாக் 2.8 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால மாக் 2.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஆனா பிரம்மோஸ் மிசைலோட வேகத்தை அதிகரிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருது. அதாவது மாக் 5 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் வேகத்துல பிரம்மோஸ் மிசைல்களை பறக்க வைப்பதற்கு தற்போது இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில பிரம்மோஸ் மிசைல்கள்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 49,000 அடி உயரத்துல பறக்க முடியும். அதே வேளையில குறைந்தபட்சமா 3 இருந்து 10 மீட்டர் உயரத்திலையும் பறக்க முடியும். இப்படி பறக்கக்கூடிய உயரத்துல மிகப்பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த மிசைல்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியல. பிரம்மோஸ் ஏ, பிரம்மோஸ் என்ஜி போன்ற பல வேரியன்ட் பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா தயாரிச்சிருக்காங்க. இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இருக்கு. மிசைலோட இறுதி கட்டத்துல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைலோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் தாக்கக்கூடிய துல்லியத்தன்மை. அதாவது பிரம்மோஸ் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்கள்னால தாக்க முடியும். உக்ரைன் ரஷ்யா போர்ல ஓனிக் மிசைலோட சக்சஸ் பயன்படுத்தி கொண்டு இந்தியா தற்போது பிரம்மோஸ் மிசைல மிகப்பெரிய அளவுல மார்க்கெட்டிங் செய்றாங்க. இதன் காரணமாக தான் உலகின் ஓனிக்ஸ் மிசைலோட உக்ரைன் ரஷ்யா போர்ல ஓனிக் மிசைலோட சக்சஸ் பயன்படுத்தி கொண்டு இந்தியா பிரம்மோஸ் மிசைல மிகப்பெரிய அளவுல மார்க்கெட்டிங் செய்றாங்க. ஏன்னா ஓனிக்ஸ் மற்றும் பிரம்மோஸ் மிசைல் ஒரே மிசைல் தான், பேர்கள் மட்டுமே வேற வேறையா இருக்குது. இந்தியா பயன்படுத்தக்கூடியது பிரம்மோஸ் மிசைல், பேர்கள் மட்டும்தான் வேற வேறையா இருக்கு. ஆனா மிசைலோட செயல்திறன் எல்லாமே 90% ஒன்றாக தான் இருக்குது. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் தற்போது பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் உக்ரைன் ரஷ்யா போற ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்திய ராணுவத்துல பயன்படுத்தப்படும் 50% ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டது. அதனால உக்ரைன் ரஷ்யா போர்ல எந்த ஆயுதம் மோசமா செயல்படுதோ அந்த ஆயுதத்தோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு இந்தியா தற்போதிலிருந்தே திட்டமிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஓனிக்ஸ் மிசைல எப்படி ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா போர்ல பயன்படுத்துறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்களை அமைத்து எதிரிகளின் இலக்க ரஷ்யா தாக்குறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்களை அமைத்து ரஷ்யா எதிரிகளின் இலக்க ஓனிக்ஸ் மிசைல பயன்படுத்தி தாக்குறாங்க, எந்த ஸ்ட்ராட்டஜில சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்திய ராணுவத்தால ஸ்டடி பண்ண முடியும். அதனால வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை மிக சிறப்பா பயன்படுத்த முடியும். பிரம்மோஸ் மிசைல்ல மிக சிறந்த சர்வேலன்ஸ் மற்றும் டார்கெட் அக்யூசேஷன் கேப்பபிலிட்டி இருக்கு. இதனால எதிரிகளோட எந்த ஒரு இலக்கையும் இந்த மிசைல்கள்னால மிக துல்லியமா தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா எதிரிகளோட ஆயுத கிடங்குகள், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ், லாஜிஸ்டிக் சப்ளை ஹப், பதுங்கு குழிகள், முக்கியமான விமான தளங்கள் போன்ற பல இலக்குகள் மீது இந்த மிசைல பயன்படுத்தி தாக்க முடியும். வரும் காலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஒரு யுத்தம் ஏற்பட்டால் உக்ரைன் ரஷ்யா போர்ல கிடைத்த படிப்பினைய வச்சு இந்தியாவால பிரம்மோஸ் மிசைல்களை மிக சிறப்பா பயன்படுத்த முடியும். இந்த காரணத்தினாலதான் சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை கண்டு அஞ்சு நடுங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.